அடுத்தது 7 நிலையில் நாம் உடலை பத்தி பார்த்தோம். உடல் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உடல் ரசாயனங்களால் இயங்கக்கூடியது. நாம் எதை சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்தது போலத்தான் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். நீங்க பாருங்க, உள்ள நம்ம என்ன போடுறோமோ அதுக்கு தகுந்தது போலத்தான் நம்ம ரியாக்ட் பண்றோம். இப்போ நமக்கு கோபம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, உடனே என்ன ஆகுதுங்க, அந்த புறப்பட்ட உணர்ச்சியானது ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு உராய்வு ஏற்பட்டு ஒரு முடிச்சா நமக்குள்ள விழுகுது. இது போல் இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள்னால் பல முடிச்சுக்கள் நமக்குள்ள விழுந்திருக்கு. அந்த முடிச்சை அவிழ்ப்பதுதான் இந்த பயிற்சியில வேலை. முடி தவிழ்க்கி அப்படிம்பாங்க. நான் சொல்றது நமக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உணர்ச்சி முடிச்சுக்களை அவுக்கிறோம். ரஜசிக், தமசிக், சாத்விக் அப்படின்னு உணவை 3 வகையாக பிரிக்கலாம். நீங்க எதை சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்தது போலத்தான் உங்களால ரியாக்ட் பண்ண முடியும். நீங்க அதிக காரம், அதிக புளிப்பு, அதிக இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்க மைண்ட் ரெஸ்ட்லெஸ் ஆயிரும், ஒரு இடத்தில் இருக்க முடியாது. நல்ல முந்திரி பருப்பு 1/2 கிலோவை வறுத்து சாப்பிட்டுட்டா ஒரு இடத்துல உட்கார முடியுங்களா? எந்நேரம் அவர் ரஜோ குணத்தில் தான் இருப்பார். சில நபர்களை நீங்க பார்த்தாலே தெரியும், அப்படியே கூட்டத்தில் இறங்கி அப்படி போனார்னா இந்த ட்ரெயின் வரும்பொழுது பிளாட்ஃபார்ம் ஒரு அதிரும் பார்த்தீங்களா, அது போல ஒரு அதிர்வு ஏற்படும். நீங்க பார்த்துருக்கலாம், வேக வேகமாக செயல்பட்டு இருப்பாங்க. கொதறானுங்க மனுஷன், ஆஃபீஸில் ஃபைலெல்லாம் பறக்குதுங்க, சுத்த இஞ்சி மாதிரி இருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? அதிகமான டபுள் ஸ்ட்ராங்கா எல்லாம் சாப்பிட்றதுனால தான். இன்னும் சிலர் இருப்பாங்க, தமசி குணம். இங்கேயே ஒரு தலையணையை வச்சிருப்பாங்க, கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் தலையை மேலே வச்சு படுத்து தூங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? கூட்டத்தில் நடந்து போவாங்க, ஒருத்தன் காலை மிதிச்சிட்டு போவாருங்க. என்னங்க எருமை மாதிரி போறானுங்க, காலை மிதிச்சது கூட தெரியலீங்க அப்படிம்பாங்க. தோல் என்ன ரொம்ப கெட்டியா? அதற்கு காரணம் என்ன அப்படின்னா தபோ குணம் ஜாஸ்தியா இருக்கு. அது எதுல வருதுன்னா அதிக எண்ணெய் பலகாரம், இந்த பேக்டு டின் ஃபுட், இந்த பழையது சொல்றோம் பார்த்தீங்களா, இப்போ அப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சாம்பார் குழம்பு எல்லாம் சூடு பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறோம், வேணுங்கிறப்ப சூடு பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு இது போல் இருக்கிறத சூடு பண்ணி கொடுத்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் போய் உட்கார்ந்தோன்னா மேலே பல்ப் ஆஃப் ஆயிரும். ஏன்னா ஆயுர்வேதிக் படி என்ன சொல்கிறாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு பிறகு சமைத்த உணவெல்லாமே தமசி குணத்தை தூண்டக்கூடியது. அது இந்த பழையது, ஊசி போனது, இந்த மஷ்ரூம், காளான் இருக்கு பார்த்தீங்களா, இவை எல்லாமே வந்து தமசி குணத்தை தரக்கூடியது. சாத்விக் ஃபுட் அப்படின்னா முளைக்கட்டிய தானியங்கள், பயிர் வகைகள், கீரை, ஃப்ரூட்ஸ், பழ வகைகள், இது எல்லாம் ஒரு சாத்விகமான குணத்தில் நம்மளை வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக உங்களுக்கு ஏற்றுக்கொண்ட உணவு எது, ஏற்றுக்கொள்ளாத உணவு எதுன்னு உங்களுக்கே தெரியும். நல்ல மதியானம் சாப்பிட்ட உடனே எழுந்து உடனே வேலைக்கு நம்ம தயாராக இருந்தோம்னா அது உங்களுக்கு ஏற்றுக்கொண்ட உணவு. சாப்பிட்ட உடனே அப்படியே ஒரு கலக்குச்சின்னு வைங்க, அது உங்களுக்கு ஏற்றுக்கொண்ட உணவு அல்ல. ஏன்னா நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னா எதை உள்ள போடுறோமோ அதுக்கு தகுந்தது போல ரியாக்ட் பண்ணக்கூடியது தான் இந்த சிஸ்டம். ஆக இந்த உணவு அப்படிங்கிறது ஒரு பெரும் பங்கு, நம் குணநலத்தை மாற்றக்கூடிய சக்தி உணவுக்கு இருக்கு.